வெல்கம் டு சன் ரூஃபிங். நம்ம இந்த ரூஃபிங் பயணத்தில் 10 வருடமாக பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதில் எப்போவுமே நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த குவாலிட்டிங்கிற விஷயத்தை நம்ம எங்கேயுமே விட்டு கொடுக்குறதில்ல. அப்படி எப்போவுமே நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுறது டாட்டா அண்ட் அப்போலோ ஸ்டீல்ஸ். இங்கே யூஸ் பண்ணிக்கிறது கூட நம்ம அப்போலோ யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்மளோட சிக்னேச்சரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட் ஹேண்ட்மேடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இங்கே இன்டீரியர் யூஸ் பண்ணிக்கிற எல்லா பெயிண்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏஷியனில் பண்ணியிருக்கோம். இது எப்போவுமே நம்மளோட சிக்னேச்சராக சொல்லுவோம். நம்ம எப்போ போஸ்ட் பண்ணாலுமே அந்த வுட்டன் ஹேண்ட்மேட் பெயிண்ட்டை நம்ம பண்ணுறது வழக்குங்க. ஸோ என்ன அட்வான்ஸ்னால், இப்போ ஒரு ஷெட் போட்டிருக்கோம் அப்படின்னா நார்மலாக பைப் போட்டால் இரும்பு பைப் மாதிரி தெரியும். கொஞ்சம் லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா இதனோட வந்து வுட்டன் பெயிண்டிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அது மாதிரி தான் பண்ணியிருக்கோம். மேலே டாப் லேயரில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டீல் கிரே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டால் அந்த ஷெட் வந்து ஸ்டீல் கிரேங்கிறதுனால இன்டீரியரில் எல்லா செக்ஷன்ஸுமே ஹெவி செக்ஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இதிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லைட்டு, ஃபேனு, ஊஞ்சல் அது எல்லா ப்ரொவிஷன்ஸும் நம்ம ஸ்டீல் நம்பி பண்ணிக்கலாம். நமக்கு இதுக்கு ஜம்ப் ஆகுமா இல்லை விங் ஆகுமா அந்த மாதிரி எந்த பயமும் தேவையில்லைங்க. இன்டீரியர் மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சுப்ரீம் கம்பெனியோட ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூஃபிங், ஒரு யூனிக்கான ரூஃபிங் வேணும்னா நம்ம சன் ரூஃபிங் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.